என் குலதெய்வமான குழுந்தலமனை போற்றி, பெரிய கற்பனசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். சூரியனின் காரத்துவங்கள். நம்ம சென்ற ஒரு 4-5 வீடியோவில் நமக்கு இந்த ஜோதிட பாடத்தை பற்றி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அடிப்படையிலேருந்தே வந்திருக்கோம். ஜோதிடர் ஆகிறதுக்கு என்ன தகுதி வேணும் முதல்ல, அப்புறம் பஞ்சாங்கத்தை பற்றி தெரிஞ்சிருக்கோம், அப்புறம் ராசி கட்டங்கள், அந்த ராசி கட்டத்தில் உள்ள நவக்கிரகங்களுடைய அதோடைய தன்மைகள் நிறையா போட்டிருக்கேன். அதை போய் இதை பார்க்கலன்னா இதுக்கு முன்னாடி போய் அந்த வீடியோவெலாம் பாருங்கள். அப்போ தான் பலன் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சூரியனுடைய காரத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இது ஏன் இப்படிலாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஜாதகம் பார்க்க வர்றாங்க, நம்ம பலன் எடுக்கணும். சூரியனுடைய காரத்துவம் நிறையா இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு 2-3 இதை மட்டும் சொல்லிடலாம், அப்புறமா காரத்துவத்துக்கு வந்துடுவோம். அப்போ பொதுவாக தந்தைன்னு எடுத்துக்கிட்டால் சூரியன். ஒருவருடைய ஜாதகத்தில் தந்தை காரத்துவமான சூரியன் வலு இழந்திருந்து அப்படின்னா, நீச்சம் பெற்றிருந்தோ அல்லது லக்னத்துக்கு மறைவு ஸ்தானமான 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்தில் மறைந்திருந்து பாவக்கிரகங்களோடு சேர்ந்திருந்து இந்த மாதிரி எந்த ஒரு வலுவும் இல்லாமல் கெட்டு போய் இருந்து, இப்போ பாவக்கிரகம்னா சூரியன் செவ்வாய் கூட சேர்ந்துருந்தா கூட கொஞ்சம் வலுவாக தான் இருப்பார். செவ்வாயோட வீட்டில் செவ்வாய், அந்த சூரியன் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல பாவத்துவம் அடைஞ்சு பாவரோடைய சேர்ந்துருந்தாக்கும் சூரியன் கெட்டு போய் இருந்து 9ஆம் இடமும் கெட்டிருந்து 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் வலு இழந்து இப்படி இருக்கும்போது, அப்போ நம்ம தைரியமாக சொல்லலாம், தந்தைனால் இந்த குழந்தைக்கு பிரயோஜனம் இல்லை, அல்லது தந்தைனால் இந்த குழந்தைக்கு எந்த ஒரு லாபமே இல்லை, எந்த ஒரு அவர்னால பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். இப்போ அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, ஆமாங்க அவங்க அப்பா குடிகாராக இருக்கார், இல்லாட்டி அப்பாவே வீட்டை என்னன்னு கண்டுக்க மாட்டார், குழந்தை அவங்க அம்மா தான் வளர்க்குறாங்க, அம்மா வளர்க்குறாங்கனாக்கா அங்கே தாயாருக்கு சந்திரனுக்கு பார்த்துடணும். சரிங்களா? நிறையா விஷயங்கள் இருக்குது. அப்போ 4ஆம் இடம் சந்திரன். இப்படி இப்போ நம்ம தந்தையை பற்றி இந்த மாதிரி சூரியனை ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, தந்தைக்கு காரகமான இந்த சூரியன் வலுப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருப்பார். அப்போ வலு அனுசரிச்சு அவள் சூரியனை மட்டும் பார்த்தோன்னே அப்பா நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னாக்கும் 9ஆம் பாவகத்துக்கு வந்துடணும். காரகம் பாவகம் ரெண்டையும் பலன் எடுக்கணும். அதுக்கு மேலே தசாபுத்தி நிறையா விஷயங்கள் இருக்குது. அது நம்ம ஒரே வீடியோவில் ஒரு 20 நிமிஷம் ஒரு அரை மணி நேரத்தில் ஓடக்கூடிய வீடியோவில் ஒரு ஜோதிட பாடத்தை நடத்தி விட முடியாது. அது 8 வருஷம் 10 வருஷமாக அனுபவம் வேணும். சரிங்களா? அப்போ என்னுடைய வீடியோவை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ஜோதிடன் பலன் சொல்கிறதுக்கு தானாக வந்துடும். நான் ஒவ்வொரு வீடியோவை போடுவேன். அங்கே ஒன்று இங்கே ஒன்று பிச்சு போட்டாலும் அது கரெக்டாக வந்துடும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி தான். சரி, ஒருத்தர் ஒரு 20 வயசுக்கு மேலே, இந்த 30 வயசு இல்லாட்டி படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு 18 இந்த மாதிரி உள்ள ஆணோ பெண்ணாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கும்போது, ஐயா இந்த குழந்தைக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா அந்த ஜாதகருக்கு அப்படிங்கும்போது, அரசாங்கம்னா கண்டிப்பாக சூரியன் வலுவாக இருக்கணும். அரசாங்கம் அப்படின்னாக்கும் சூரியன் வலுப்பெற்றிருக்கணும். சிம்மம், அந்த சூரியனுக்கு வீட்டுக்கு அதிபதி, அந்த சூரியனுடைய வீட்டுக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கனாக்கும் சிம்மமும் வலுப்பட்டிருந்து சூரியனும் வலுப்பட்டு இருந்து, இப்போ சூரியனுக்கு வீடு கொடுத்தவர், அப்போ நம்ம அவ்வளோ சுற்றிலாம் போவோன்னா சூரியன் வலுவாக இருக்கணும். அப்புறம் கால் கொடுத்தவர், வீடு கொடுத்தவர் அப்படி போகலாம், இல்லைன்னு இல்லை. சூரியன் வலுவாக இருக்கிறார் அப்படின்னா வீடு கொடுத்தவர் ஆட்சி உச்சம், அது பக்கத்தில் சுபக்கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை இந்த மாதிரி இருக்கும்போது சூரியன் வலுவாக இருந்துருவார். அப்போ ஸ்தான பலம் 5ஆம் லக்கணத்துக்கு லக்கணம் 5ஆம் இடம் 9ஆம் இடம் இப்படி கோணத்தில் இருக்கும் பொழுதும், இல்லை கேந்திரம் லக்னம் 4, 7, 10 இந்த மாதிரி கேந்திரத்தில் இருக்கும் பொழுதும், சுபக்கிரகங்களுடைய சேர்க்கை பெற்றிருக்கும் பொழுதும் அந்த மாதிரி வலுவாக இருப்பார். அப்போ ஆட்சி உச்சம் உங்களுக்கு தெரியும். உச்சம் என்றால் மேசத்திலையும், ஆட்சி என்றால் சிம்மத்திலையும் இந்த மாதிரி சூரியன் இருக்கும்போது அது வலுவாக இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி எடுத்து நம்ம பலன் சொல்லும்போது சரியாக வரும். அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படின்னு ஒருத்தர் வர்றாங்க. இப்போ நீங்களே சந்தேகம் எழலாம். அப்போ சூரியன் வலுவை எப்படி பார்த்துக்கணும்? அதே ஆட்சி உச்சம் மறைவு ஸ்தானில் இருக்கக்கூடாது. மறைவு ஸ்தானங்கிறது லக்கணத்துக்கும் ராசிக்கும் எடுக்கலாம், தப்பு கிடையாது. அது நமக்கு பார்க்கும்போதே தெரியும், அனுபவம் வேணும். எனக்கு அந்த அனுபவம் இருக்கனால நமக்கு தெரியும்.
ஒரே வீடியோவில் இல்லை ஒரு 2 புக்கில் ஏதாவது 1 2ல் 2 சில விதிகளை படிச்சுட்டு இந்த சில பேர்லாம் சொல்லக்கூடாது. மறுபடியும் இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றிலாம் பேசுகிற நிறையா வீடியோ இதாயிரும். இப்போ நம்ம எந்த வேலையை பற்றி பார்க்குறப்போ அதை பார்ப்போம். ஏன்னா வேலைன்னு வருது. இப்போ இந்த வீடியோவில் சூரியனை பற்றி பார்க்கணும், சூரியனை பற்றியே பேசுவோம். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ சூரியனுடைய காரத்துவங்கள் நான் சிலவற்றை தான் சொல்லுவேன். நிறையா இருக்குது, அடிக்கிக்கொண்டே போகலாம். அப்புறம் நம்ம பழக வந்துடும் சூரியனுடைய காரத்துவம். சிலவற்றை பார்ப்போம். இப்போ இன்னொன்று சொல்லலாம். இப்போ ஒளி கொடுக்கக்கூடியது கரண்ட்டு, இதெல்லாம் சூரியன் தான், நமக்கே தெரியும். அப்போ சூடு வெப்பமாக இருக்குது, அதுக்கு வந்து செவ்வாயை எடுத்துக்கலாமா சூரியன் எடுத்துக்கலாமான்னாக்கும் நெருப்பு எரியக்கூடியது சூரியன் எடுத்துக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ பார்ப்போம். ஆத்மா காரகன் சூரியனுடைய காரத்துவத்துக்கு போகிறேன். சிலவற்றை தான் சொல்ல முடியும், நிறையா இருக்குது. நான் இப்போ ஒரு புக்கில் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிறோம்னா அதில் இருக்கிறத அப்படியே சொல்லிக்கிட்டே வரலாம். நிறையா புஸ்தகங்களில் சில மாற்றங்கள்லாம் இருக்கும். அதாவது சில இப்போ ஜாதக அலங்காரம், பாரி ஜாதகம், யவன காவியம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒவ்வொரு ஜோதிட புஸ்தகம் நிறையா புஸ்தகங்கள் இருக்குது. அதை ஒவ்வொன்றா எழுதியிருப்பாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் சிலவற்றை சொல்கிறேன், சரிங்களா? ஆத்மா காரகன், பித்ருக்காரகன். ஆத்மானா தந்தை, தலைக்குள்ளே இருக்க மூளை, இதுக்கெல்லாம் காரகன் தான். அந்த நம்ம உடலில் வந்து மெயின் பார்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, மெயினான சிலதெல்லாம் எடுப்பாங்க. மூளை, ஹிருதயம், எலும்பு, இடுப்புக்கு அந்த ஃபைனல் கோடு, அந்த இடுப்பு பாகத்தில் உள்ள இந்த மாதிரி இந்த ஒரு முக்கியமானதெல்லாம் வந்து தலைமை பொறுப்பு ஏற்றுக்கக்கூடிய அது எந்ததாக இருந்தாலும் அதுக்கு சூரியன் தான். பொதுவாக ஒரு வேலைன்னு எடுத்துக்கிட்டால் தலைமை பொறுப்பு எடுக்கிறாங்களா, அதுக்கு தலைவன் பொறுப்பு இருக்கிறாங்களா, அது சூரியன். உடலில் எடுத்துக்கிட்டோமா, இதில் மெயின் உறுப்புகளாக எதெல்லாம் நம்ம எடுக்கிறோமோ அதெல்லாமே சூரியன் தான். கண். அப்போல்லாம் எதுவுமே இதில் எது ஏன் மெயின் இல்லை அப்படின்னா, இப்போ ஒரு நகம் போயிடுச்சுன்னா நம்ம வந்து திருப்பி வளர்ந்துடும். முடி போயிடுச்சுன்னா எடுத்துடலாம், தலை போச்சுன்னா வராது. அப்படி மெயினாக எடுத்துக்கலாம். அதாவது நம்ம உடலில் வந்து இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்துமே நமக்கு தேவைதான். அதில் முக்கியமான உறுப்புகள், மெயினான உறுப்புகள்லாம் சூரியனுடைய காரத்துவங்கள். சரி, அப்படியே சொல்லிகிட்டே வர்றேன். தலை, மூளை, இருதயம், முதுகு தண்டு, கண்கள், சீவசக்தி, உடலில் உள்ள எல்லா எலும்புகளும் வந்துருச்சுங்களா? அப்புறம் தெளிவான மனம் கொடுக்கக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன் தான். அப்போ எப்போயா வரும் தெளிவுள்ள மனம்னா, அவருடைய ஜாதகத்தில் சூரியன் வலுப்பெற்று இருந்து சூரிய தசை வரும்போது நல்ல வருமானமும் வரும், நல்ல தெளிவாக இருப்பார். பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் வலுப்பெற்று இருந்து 5, 9 மனம், 5ஆம் இடம், 9 கூட விடுங்க, சூரியன் வலுப்பெற்று 5ஆம் இடம் வலுவாக இருந்தால் அவர் ரொம்ப தெளிவான ஆள் தான், தெளிவான மனம் உடையவர். இப்படி எடுக்கலாம். ரொம்ப தன்னம்பிக்கை இருக்கும். இதெல்லாம் இருக்கும்போது தன்னம்பிக்கை, எதுலேயும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தன்னம்பிக்கை இருக்கும். அப்படியே கூடவே கர்வம் இருக்கும். உள்ளவங்களாம் இருக்கும்போது கர்வத்துக்கு காரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன் தான். தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியவனும் சூரியன் தான், கர்வத்தை கொடுக்கக்கூடியவனும் சூரியன் தான். சூடு, உஷ்ணம், அதுக்கு காரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன் தான். அப்புறம் கம்பீரமான தோற்றம், உடலில் உள்ள பித்தம், காரமாக சாப்பிட்றது, இது மாதிரிலாம் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ஆண் வந்து சில பேர் வந்து இந்த சமமான இதை விட உயரமாக இருப்பாங்க. அது இந்த சூரியன் வலுத்திருந்து சூரியன்லாம் கொஞ்சம், அப்போ எனக்கெல்லாம் சூரியன் உச்சந்தான், நான் குட்டையாக தான் இருக்கேன். நம்ம அந்த பாணிக்கு போயிடக்கூடாது. ஜோதிடத்தில் சில காரத்துவத்தை தான் சொல்லிகிட்டு இருக்கலாம். இப்போ எனக்கு சூரியன் வலுத்திருக்கு, சில பேர் கேட்கல. இப்போ எனக்கே சூரியன் வலுவாக தான் இருக்குது. நான் வந்து 5.25 அடி தான், 5 அடி 3 அங்குலம் தான். இப்போனா சராசரியாக 6 அடி 6 அடி 7 அடிலாம் இருக்காங்கல்ல. ஒரு 6 அடிக்கு மேலே போயிடணும்ல வளர்த்தினா. அப்படிங்கும்போது அவள் சூரியன் வலுப்பெற்றிருந்தால் அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டால், நான் குட்டையாக தான் இருக்கேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. இப்போ நானும் அப்படித்தான். இந்த மாதிரி சூரியனுடைய காரத்துவம் ஒரு உயரமாக இருக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க. சிகப்பு நிறம்னாக்கா அந்த அதைத்தான் இப்போ நான் இந்த கருப்பாக இருக்கேன் இப்படி எடுத்துக்கூடாது. சிகப்பு அப்படின்னாவே அந்த ஒரு தோற்றங்கள், அந்த மாம்பழ கலர், மாம்பழம். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே கூட இந்த மாம்பழ சட்டையாக போட்டேன். இதுக்கெல்லாம் காரத்துவம் என்னென்னா அது சூரியனுடைய அந்த
காரத்துவங்கள். சத்திரியர் குணம். சத்திரியர் குணம் அப்படின்னா போர் குணம், ஒரு வாள் பிடிச்சு சண்டை போடக்கூடிய ஒரு குணம், ஒரு அரச குணம். சத்திரியர் என்றால் அரசன் அப்படி எடுத்துக்கலாம். சத்திரியர் குணம், அரச குணம் உள்ளவர்கள். அந்த உயர்ந்த பாஷை சமஸ்கிருத தேவ பாஷைங்கிறாரு, சமஸ்கிருத பாஷைன்னு எழுதப்பட்டிருக்கு. அது நம்ம பார்த்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பித்த நோய், நோய்க்கு வந்து பித்த நோய் வரும். இந்த மாதிரி சூரியனுடைய காரத்துவம். இப்போ வர்றாங்க, இப்போ சூரியன் வலுவாக இருந்து சூரியனுடைய திசை நடக்குது. அப்போ நமக்கு வந்து பித்தம் அப்படின்னாவே இந்த தலை சுற்றுறது இந்த மாதிரி தானே பித்தம் வந்துடும்ல. நம்ம சூரியன் கெட்டு போய் இதைத்தான் எடுக்கிறோம். அவருக்கு வந்து இந்த மாதிரி தலையில் நோய் வந்திருக்கும், தலையெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பித்த மாதிரி இருக்கா அப்படின்னாக்கா ஆமான்ட்டுருவாங்க. அதுக்கு தான் இந்த காரத்துவம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி செல்வாக்குக்கு காரகன் சூரியன் தான். ஒருத்தர் நல்லா செல்வாக்காக இருக்கார் சூரியன். அப்போ இதெல்லாம் ஏன் நம்ம சொல்கிறோம்னா, சூரியனை வச்சு உழவுது பார்த்துக்கலாம். இன்னும் நிறையா இருக்குது, நான் கொஞ்சம் தான் சொல்கிறேன். அது நூற்றுக்கணக்கான விதிகள் இருக்குது, சொல்லிக்கிட்டே அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் நான் வந்து சிலவற்றை தான் எடுக்கிறேன். இப்போ எல்லா புக்குலையும் இருக்கிறதுல நான் எழுதிக்கிட்டு அப்படி அடுக்கிக்கிட்டே போயிட முடியாது. அதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், தொலைவுங்க நெட்லலாம் கிடைக்கும். இப்போ நான் வந்து சிலவற்றை தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, இந்த காரகம்லாம் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா பலன் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்கு தான் சொல்கிறேன். அப்போ செல்வாக்கு, நிர்வாகத்திறன். ஒரு ஏற்கனவே சொன்னால ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் பார்க்குறாருன்னா சூரியன் வளர்த்துருக்கணும், நல்லாயிருக்கும். ஆன்மா சூரியன் வலுக்காமல் வந்து இப்போ பார்க்குறாரு அப்படின்னா அவர் மேனேஜராக இருப்பார், நிர்வாகத்திறன் இருக்காது, அவர் ஏதோ கடமைக்கு இருப்பார். சரிங்களா? அப்போ நிர்வாகத்திறன் சூரியன். பொது சேவைகள், அந்த பொதுவான ஒரு சேவைகளுக்கெல்லாம் செய்யக்கூடிய காரத்துவம் யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன் தான். அப்போ சூரியன் வலுப்பற்ற இருக்கவங்கலாம் பொது சேவை, அரசன் என்றாலே பொது சேவைக்கு வந்துடுது. அரசியலில் இருக்கும்போதே வந்து உடனே நம்மளால் ஆப்போசிட்டாக கேட்டக்கூடாது. அரசாங்கத்தில் பிற இருக்கிறவர்கள் அரசியல் ஒரு தொழிலாக பார்க்குறாங்க, நீ என்னையா சொல்கிற அப்படின்றக்கூடாது. அதுக்கு மற்றதுக்கு சனி பகவான் சப்போர்ட் வேணும். எதுக்கு? மற்றதுக்கு அரசன் அப்படின்னா சூரியன் வேணும். சம்பாதிக்கிறதுக்கு அப்படி எடுத்துக்கலாம், அதுக்கு சனி பகவான் வந்துடணும். மறைமுகமான வருமானம் கொடுக்கக்கூடியவர்லாம் அப்படி காரத்துவங்கள் இருக்குது. அப்போ அரசன் ஒரு அரசியல் அதிகாரிக்கு போகணும், அரசாங்க வேலை, அரசியல்வாதி அப்படின்னா சூரியன் வலுவாக இருக்கணும். சரிங்களா? அரசாங்க இந்த ஊழியர் இதுக்கெல்லாம் அவங்க தான் சூரியன் வலுத்திருந்த அரசாங்கம் வலுன்னு. அப்புறம் அரசாங்கத்திலே வந்து ஒரு நன்மதிப்பு, இந்த அரசாங்கம் அரசியல்வாதியெல்லாம் ஒரு மேடையை போட்டு ஒரு கௌரவமாக ஒரு ஏதாவது ஒரு பட்டத்தை கொடுத்து ஒரு பொற்கிளியை கொடுத்து, எங்கேயோ சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த மாதிரி அரசாங்க ஆட்சியில் அதிகாரத்தில் உள்ளவங்க கூப்பிட்டு நமக்கு ஒரு மரியாதை வெகுமானம் இதெல்லாம் தர்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னா, இந்த மாதிரி சூரிய தசை நடக்கும்போது இந்த மாதிரி சூரியன் வலுப்பெற்றவர்களும் கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்கத்தை இப்போ ஒன்றுமில்ல, ஒரு நடிகர் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அந்த சூரியனுக்கு மாதிரி அரசாங்கத்தினால் வர ஒரு பட்டம் பதவிகள்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்படியே அரசாங்கத்தினால தண்டனை, சூரியன் கெட்டு போயிட்டாரு, வலுவிழந்து போயிட்டாரு, அரசாங்க தண்டனைக்கும் காரகன் யார்? அவர் தான். சரிங்களா? அப்படியே வந்து எடுத்துட்டோம்னா இந்த தானியம் நவதானியம்னு சொல்கிறாங்கள, அதில் வந்து அதுக்கு சூரியனுடைய நவதானியங்கள் என்ன எடுத்திங்கனாக்கா மிளகு, கோதுமை, அப்புறம் தானியம். ஆமாம், அதில் வந்து நெல்லை கூட சில பேர் எடுப்பாங்க. அது தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு அதிகமாக இருக்கிறது தலைமையாக இருக்கக்கூடிய எந்த ஒரு நவதானியங்களில் எந்த ஒரு பொருளுமே அது கோதுமைக்கு அது சிவனுக்கு சார்ந்தது தான். இப்போ இந்த கோதுமை அது நீளமாக அந்த இல்லைங்க மாதிரி இருக்கும். அப்புறம் என்னையா நீ கடுகு மாதிரி இந்த உருண்டையாக இருக்குல்ல, மிளகு போயிருக்குன்னா அது காட்டமாக இருக்கிறனால எடுக்கிறாங்க. சரிங்களா? காரணம் இல்லாமல் நமக்கு முன்னோர்கள் வந்து எதையுமே எடுக்க மாட்டாங்க. இப்போ கோதுமையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோதுமை அப்படி நிற்க வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் மாதிரி இருக்கும், ஒரு இது மாதிரி இருக்கும். அதோடைய கலரும் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கிறதுனால, அந்த சூரியன் கலர் ஒரு பழுப்பு நிறமாக இருக்கிறதுனால, உடனே நெல் இருக்குல்ல அதை எடுத்துக்கலாம் அப்படின்னாக்க எடுக்கலாம். நம்ம பார்த்து எடுத்துக்கிறது தான். சரி, அதோட இது வேலை இருக்கா அப்படின்னா நெல் எடுக்கலாம். சரிங்களா? அதோடைய கலரும் மஞ்சள் கலராக இருக்கும். நெல்லையும் பார்த்தா அப்படித்தான் இருக்கும். அது ஊசியாக இருக்கும், இது அந்த லிங்கம் மாதிரியாக இருக்கும் கோதுமை. அதில் நல்லா உன்னிப்பாக கவனித்து
மயிறு இதாக பார்க்கும்போது தான் தெரியும். சரி, அதை நம்ம ஆராய்ச்சி பண்ண வேணாம், பார்த்துக்குவோம். அந்த இதில் எடுத்துட்டிங்கனாக்கும் அதே மாதிரி இந்த நடுப்பக்க திசை நடுவில் தான் இருப்பார் சூரியன். அந்த நவரத்தினத்தில் கேட்டிங்கனாக்கும் மாணிக்கம், மாணிக்க நவரத்தினம் வந்துடும். செந்தாமரை மலரில் வந்து செந்தாமரை வந்துடும். அதே மாதிரி வாகனத்தில் வந்து தேர், முதன்மை வாகனமான தேர். அப்போ இந்த காலத்தில் எங்கேயா தேருக்கு போகிறோன்னா விலை உயர்ந்த கார் அப்படி எடுங்க. ஒரு சொகுசு கார், அதுக்கு அதிபதி யாருனாக்கும் ஒன்றே கார்னா சுக்கரன் தானங்க, அப்படின்னா சொகுசு கார், விலை உயர்ந்த கார். அந்த காருக்கு பல மதிப்பு இருக்குது, தொடக்கூடாது. இப்போ போலீஸெல்லாம் வந்து பக்கத்தில் காரை அங்கிட்டு வழி அப்படி ஒதுக்கி விட்டு விடுறாரு. அந்த காருக்கு அவ்வளோ பவராக இருக்குது அந்த காருன்னா, காரில் உட்காந்துருக்க ஆள் இருக்கார்ல, அப்போ அந்த காருக்கு தேர்னு எடுக்கிறோம். தேரில் வந்து அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள் வருவாங்க. இப்போ வந்து பவனில் வரக்கூடிய மந்திரிகள், அப்போ அவங்க வரக்கூடிய காரை எடுத்துக்கலாம் இன்றைய காலத்தில். இன்றைக்கி இன்றைய காலத்தில் போய் தேரை எங்கே பார்க்குறது? கோயிலில் தான் இருக்கும். அப்போ அந்த தேருக்கு தான் சூரியன் கவர்மெண்ட்னாக்கா அரசாங்க அதிகாரிகள் பாதுகாப்போடு வரக்கூடிய அந்த காருக்கு அதிபதி சூரியன் தான். அங்கே சூரியன் உள்ளே உக்காந்துருக்குன்னு அரசியல்வாதி, அரசாங்க வேலை அதிகாரிகள், அப்போ அந்த காருக்கு அவ்வளோ மவுசு. அதுலேயும் கூட விலை உயர்ந்த கார், அந்த மாதிரி அதுக்கும் சூரியன் தான் காரணம். அப்புறம் வந்து செந்தாமரையை சொல்லிட்டோம். எருக்கு சமித்து, எருக்கு அதோடைய சமித்து, சிவப்பு நிற வஸ்திரத்தை எடுத்துக்கலாம், சூரியனுடைய காரத்துவம். அப்புறம் சூரியன் தான் வந்து கிரகங்களின் தலைவன், அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். சூரியன் தான் தலைமை, முதன்மை, சூரியன் தான். அப்போ மற்ற கிரகங்கள்லாம் சூரியன் தான் சுற்றி வருது. இப்போ நடுவில் சூரியன் இருக்கும், மற்ற கிரகங்கள்லாம் சூரியன் தான் சுற்றி வருது. அப்போ தலைமை சூரியன் தான். அப்போ சூரியனை வைத்து தான் ஒவ்வொரு பாவத்திற்கும் லக்னமே. அது வந்து அப்படி எடுக்கிறது சூரியனை வச்சு தான் நம்ம லக்னம்லாம் எடுப்போம். இருந்தாலும் இவ்வளோ காரகங்கள் சூரியனில் இருக்குது. நான் கொஞ்சத்தை தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நம்ம லிஸ்ட் எடுக்கணும்னா அது இன்னும் நூற்றுக்கணக்கில் வரும். அதில் நம்ம ஒவ்வொரு பாடங்கள் சொல்லும் போதும் என்னுடைய வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். ஏதாவது சூரியனுடைய காரகம் இல்லை சூரியனை பற்றி பேசும்போது அங்கே வந்துடும். யாராவது ஏதாவது கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா இல்லை வீடியோவில் போடும்போது அப்போ சூரியன் வலுத்திருக்கணும் அப்படின்னா சூரியனுடைய காரத்துவம் தான். நிறைய விஷயங்கள் இருக்குது. பொதுவாக ஒரு 4-5 பாவத்தை எடுக்கணும். அரசாங்க வேலைக்கு, அரசியல், தலைமை பொறுப்பு, இதுக்கெல்லாம் காரகம் யாருனாக்கும் சூரியன் தான். சூரியன் வலுத்திருந்தால்தான் இந்த மாதிரி நான் சொன்ன காரகங்கள் அதோடைய சூரியனோட காரகம். சரி, இது ஏன் இதெல்லாம் பார்க்குறோம்? பாவகம், காரகத்துவம் இதெல்லாம் ஏங்க இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பலன் எடுக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ இவ்வளவும் நம்ம மண்டை மூலையில் போயிட்டு தலையில் ஏற்றி வச்சுருக்க முடியுமா அப்படின்னா முடியாது தான். இருந்தாலும் சில நேரத்தில் யாபகம் வந்துடும். நம்ம அதை படிச்சுக்கிட்டே இருக்க அந்த இது யாபகம் வரும் அந்தந்த நேரத்தில். அப்புறம் நம்ம பார்க்க அப்படியே வந்துடும். இப்போ நம்ம ஜாதகத்தை நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோமா, அப்படியே படித்தோம் எல்லாமே தெரியும் பலன்னு சொல்ல தெரியலன்னா அது வேறு மாதிரி. நம்ம பார்க்க அது வாட்டில் வந்துடும். இப்போ சூரியனுடைய காரத்துவங்கள் இவ்வளோ இருக்குது, இன்னமும் இருக்குது. நம்ம இன்னும் நிறைய எடுக்கணும். நம்ம ஒவ்வொன்றில் எடுத்து நம்ம இன்னும் நிறைய லிஸ்ட்டு கொடுக்கலாம். அது இந்த அளவுக்கு போதும். இன்னும் இதுக்கு மேலே நம்ம ஜாதகத்தை பலன் சொல்ல நமக்கு வந்துடும். சரிங்களா? அப்போ அடுத்தது வந்து சந்திரனுடைய காரத்துவம். ஏற்கனவே நான் பழைய வீடியோவில் போட்ட மாதிரி இருக்காது, இவ்வளோ விரிவாக நான் இந்த மாதிரி சொல்லலை. படன்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்லை, நிறையா வீடியோ போட்டுக்கிட்ருக்கோம். இப்போ இந்த ஜோதிட பாடத்துக்குனால ஏற்கனவே போய் பாருங்கள். அதில் பஞ்சாங்கம் முதல் தொடங்கி ராசி கட்டம் இதெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். இப்போ காரகத்துவம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாவகத்தை பற்றி பார்க்கணும். காரகம், பாவகம், அடுத்து தசாபுத்தி வந்துட்டால் பலன் ஈஸியாக சொல்லிடலாம். சரிங்களா? இப்போ சூரியனுடைய காரத்துவம், அடுத்து சந்திரனுடைய காரத்துவம், செவ்வாய், இப்படி ஒவ்வொரு கிரகத்தோடைய காரத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னால் 12 ராசியை பற்றி சொல்லிட்டேன், நவக்கிரகத்தை சொல்லிட்டேன். நவக்கிரகம், நட்சத்திரம், திதி, கர்ணயோகம் எல்லாமே சொல்லியாச்சு. நீங்கள் போய் முன்னாடி வீடியோவில் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு கிரகத்தோடைய காரத்துவத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இது பலன் சொல்கிறதுக்கு ஒரு எளிமையாக இருக்கும். வர்றவங்க ஏதாவது கேட்குறாங்க, இல்லாட்டி நம்மளே ஒரு பாயிண்ட் அடித்து விடுறோம். இப்போ வந்து ஒன்றும் இல்லை,
இப்போ ஒரு ஜோதிடம் பார்க்க வராங்க, பலன் அவங்கள உட்கார வைக்கணும் அப்படின்னா எப்படி எடுக்கணும் அப்படின்னா, கோச்சாரத்தை பார்த்துக்குங்க. முதல்ல வந்து அன்றைய அன்னாடு ஒரு கோச்சாரம், கிரக நிலையை பார்த்துக்கணும். சரிங்களா? இதுலேயே கொஞ்சம் இதனால சொல்கிறேன். கோச்சாரத்தை பார்த்துக்கிட்டு, அந்த வந்திருக்கவங்களுக்கு அஷ்டமச்சனி, 7 சனி, இல்லை ராகு கேதுகளுடைய தசாநாதன் கூட சேர்ந்துருக்கானா, பாவக்கிரகங்கள் அந்த தசை நடக்கிறது, அது கூட கோச்சாரத்தில் ஏதாவது இடங்கள் இருக்கா, செம்மச்சனி இருக்கா, இதெல்லாம் பார்த்து அந்த என்ன தசை நடக்குது, எத்தனாம் இடத்தோட தொடர்பு கொள்வது. இப்போ இந்த காரத்துவம்லாம் பார்க்குறோம்ல, இப்போ சூரிய தசை நடக்குது, இந்த காரத்துவம் பாவத்துவம் காரகம் பாவகம் இது கோச்சாரம், இதை மீறி ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. அப்போ நீங்கள் ஒரு 4 பாயிண்ட்டு சொன்னீங்கன்னா, ஆமாம் அதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டுவாங்க. 7ஆம் பாவத்தோடு வருது பார்க்குறோம், சூரிய தசை சுக்கிரன் புத்தி, இல்லை சூரிய தசை சூரியன் நல்லா இருக்கார், 7ஆம் பாவகத்தோட புத்தி. 7ஆம் பாவம்னா அது இருக்கலாம். இப்போ நீங்கள் உடனே கேட்கலாம், இப்போ கடக ராசி இல்லை சிம்ம ராசி சூரிய தசையில் சனி புத்தி வந்தால் எப்படி நடக்கும்னா, அந்த பாவகத்துக்கு சூரியன் தான் காரகமாக, சனி காரகமாக இருந்தால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். மற்ற லக்கணத்துக்கு நடக்காது, அதை கெடுத்து விட்ரும். இப்போ சிம்ம லக்கணமாக இருக்குது, சூரிய தசை நடக்குது, சனி புத்தி வருது, வயதிற்கு தகுந்தாற் போல் எல்லாமே இருக்குது. ஜோதிடம் அப்படின்னா நம்ம நாட்டில் ஒரு கணக்கில் இப்போ 10 வயசுக்காரனுக்கு சூரிய தசை சனி புத்தி நடக்குது, இப்போ எங்கேயா கல்யாணம் நடக்குதுன்னு கேட்டக்கூடாது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னாக்கும், சூரியன் கெட்டு போயிருந்தாக்கும் அப்பனுக்கு கால் உடஞ்சி கிடக்கான்னு சொல்லிடுவேன். பலன் சிரிக்கிறதுக்கு இல்லை, எனக்கு சிரிப்பு வருது. பலன் இப்படி தான். ஒரு 10 வயசுக்கார பயலுக்கு வந்து சூரிய தசை சனி புத்தி போகுது, எப்பா அப்பா எப்படி இருக்காருப்பா, அப்பா உடனே எப்படி இருக்கு அப்படின்னாவே அது ஆமாம் அப்பா அந்த இப்போ கையை காலை உடச்சிக்கிட்டு இருக்கிறாரியா, வண்டியில் போடாரு கீழே விழுந்துட்டார் அப்படின்னு வரும். நமக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்துடும். சனியோட காரத்துவம் காலும், அப்பனுடைய காரத்துவம், இது சூரியனுடைய காரத்துவம் தந்தையும். இதில் 9ஆம் இடத்துக்கு அதிபதி ஏதாவது கொஞ்சம் வீக்காகி வந்திருந்தாக்க கண்டிப்பாக நான் அப்படி சொல்லியிருக்கேன், வந்திருக்கு பலன் இப்படித்தான் எடுக்கும். இப்போ அதனால தான் நம்ம காரத்துவத்தை பார்க்குறோம். காரத்துவத்தை எதனால் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு தசாபுத்தி நடக்கும்போது அதோடைய காரகங்களும் அது நிற்கக்கூடிய பாவங்களும், லக்கணத்துக்கு இந்த சூரியன் எத்தனாம் இடத்துக்கு அதிபதி. இப்போ பாவம்னா சூரியன் ஒரு பாவத்தில் நிற்கிது, அப்போ அதை மட்டும் எடுக்கக்கூடாது, அவர் எத்தனாம் இடத்துக்கு அதிபதி. இப்போ எடுத்துக்கிட்டோம்னா சூரியனை பற்றி நல்ல விஷயம் எடுப்போம். மீன லக்கணம், மீன லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன், அவர் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இப்போ சூரியன் தசை நடக்குது, என்ன இருக்கும்? கண்டிப்பாக அரசாங்க வேலை அடித்து சொல்லுங்கள், அடித்து சொல்லுங்கள். அரசாங்க வேலைக்கு வந்திருக்கீங்க, அரசாங்க வேலை கிடைக்கும், அதில் எந்த மாதிரி இருக்கிறதும் கிடையாது. மீன ராசி, இந்த மீன லக்கணம், மீன லக்கணம் 6ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன், 2ஆம் இடத்தில் பொருளாதாரத்தில் வந்து உச்சமாக இருக்கிறார். இதுலேயும் குருவோ சுக்கிரனோ சம்பந்தப்பட்டிருந்தால் உறுதியாக அரசாங்க வேலை, வயதிற்கு தகுந்தாற் போல். இல்லை ஒரு குழந்தைக்கு வருது, அப்பாவுக்கு இந்த மாதிரி அரசாங்க வேலைக்கு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம், கிடைக்குனாக்கா அடித்து சொல்லுங்கள், கிடைக்கும்னு. கண்டிப்பாக கிடைக்கும், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். அவ்வளோதான், இதுதான் ஜோதிடம். இதனால தான் நம்ம வந்து அதோடைய காரத்துவத்தை தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த நவகிரகங்களுக்கு உள்ள காரத்துவத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பாவத்துக்கு வருவோம். பாவத்துக்கு அடுத்து தசாபத்தியை பார்ப்போம். ஜோதிடம் அப்படின்னா நிறையா விஷயங்கள் இருக்குது. அது சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது போர் அடிச்சிடும். இது என்னடா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜோதிடத்தில் ஒன்றும் இல்லை, இந்த 4 நாளில் ஜோதிடர் ஆகலாம், 1 வாரத்தில் வரலாம், கற்றுத்தரலாம் அப்படின்னா எந்த அளவுக்குன்னு எனக்கு புரியல. குறைஞ்சது ஒரு நல்ல ஜோதிடர் நல்ல பலன் எடுக்கணும், அனுபவம் வேணும், அதான் சொல்லிடுறேன். ஆனால் அனுபவம் அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஞானம் இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பலன் வரும், அப்படி எடுத்துடலாம். இப்போ 10 வருஷமாக நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னால் பலன் சொல்ல முடியலன்னா அதுக்கு மேலே ஞானம் தெய்வ அனுக்கிரகங்கள் வேணும். அப்புறம் சில பேர் ஜோதிடத்துக்கும் தெய்வத்துக்கும் ஒன்றும் இல்லை, புத்தி இருந்தால் போதும்னா அவங்க அந்த லைனில் போய்ட்டு நம்ம அதை போய் குறைய சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க அப்படித்தான், நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம். சில பேர் சொல்லுவாங்க, இது என்ன வேத ஜோதிடம் வேத மந்திரம் கதையை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க,
இது கணக்குத்தான், கணக்கு தெரிஞ்சால் யார் வேணாலும் பலன் சொல்லலாம் தெரியுமா, இது ஒரு பாடம் அப்படிங்கவங்க சரி இருந்துட்டு போட்டும். என்னுடைய கணக்கில் ஞானம் ஒன்று வேணும். சரிங்களா? எங்கேயோ ஞானக்காரங்க தானே அப்படி தான் வரதான் செய்யும். எங்கேயோ தொடங்கி எங்கேயோ வருது. இப்படி தான் வரும். அப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இடையில வேணால் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வேண்டி சுக்கரனை பற்றியோ, அந்த இன்ட்ரெஸ்ட்னா சுக்கரனை பற்றி போட்டாத்தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இடையில. ஏன்னா என்னை மாதிரி வயசில் உள்ளவங்களுக்கு அந்த இது கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் இளம் வயசில் சுக்கரனுடைய காரத்துவத்தில் அடித்து விட்டோம்னா நிறைய அனுபவம் தான் நமக்கு கிடைக்கும். சில பேர்த்துக்கெலாம் சுக்கர தசையிலலாம் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது. அது நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.